பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவரையும் விழித்துக் கொண்டு அனைவருக்கும் சலாத்தினை கூறி இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கப் போகின்றோம். விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதமெனும் மகுடத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவை துதித்தவனாக எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலை முஸ்தபா ரசூலை கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் உரைத்தவனாக இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றேன். உமன்ஸ் கோப்ஸ் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய அங்குரார்ப்பண நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வினை அமைத்து வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய தலைவி உமன் கோப் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய தலைவி ஏஎஃப் ரிகாசா சர்ஃபின் அவர்களை இந்த நிகழ்வுக்காக நாங்கள் அன்போடு முதல் கண் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிவள்ளி வாசலுடைய தலைவர், சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் சனுஸ் காரியப்பெருசர் அவர்களை அன்போடு விழித்து வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இந்த நிகழ்வினை காண்பதற்காக எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவி சட்டத்தரணி ஆரிகா சாரிகாரியப்பர் அவர்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்திருக்கின்ற எமது கல்முனை மஹமத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் ஏபி நஸ்மியா சனூஸ் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். சாய்ந்தமருது மலுகரு சம்ஸ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் ஏசி ரிஃப்கா அன்சார் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பதில் பிரதி மாகாண பணிப்பாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் எம் முனாசர் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்திருக்கின்ற எமது ஸ்லோன் மீடியா போரத்தினுடைய தலைவர் கலாநிதி ரியாதே மஜீத் அவர்கள், சாய்ந்தமருது பிரதேச செயலக திட்ட முகாமையாளர் எஸ் ரிஃபாயா அவர்கள், எமது இந்த நிறுவனத்துடைய தலைவி அவருடைய அன்பு தாயார் ஓய்வு பெற்ற ஆசிரியை மௌலவியா MSS நிஸ்ரினா அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய செயலாளராக இருக்கின்ற SM முஃபீதா அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்திருக்கின்ற எமது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய பொருளாளர் ALF ரீஸ்மா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வுகள் யாவும் தாருல் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது. அதுபோல இங்கே ஊடக நண்பர்களாக ஊடகவியலாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் MY அமீர் அவர்களையும் அவர்களோடு இணைந்திருக்கின்ற எங்களது ஊடகவியலாளர் ஃபாரூக் சிஹான், நூருல் ஹுதா உமர் ஆகியோரையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த நிகழ்வுக்காக அன்போடு வரவேற்றுக் கொண்டு அனைவரும் எழுந்து நின்று அல்லாஹு தாலாவுடைய கலாமிலிருந்து சில வசனங்களை எல்லோரும் எழுந்து நின்று ஓதிக்கொள்வோம். ஸதகல்லாஹுல் அலீம். அனைவருக்கும் நன்றிகள். உமன் கோப் ஸ்ரீலங்கா NGO தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே வரவேற்புரை தலைமையுரை எமது உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய அறிமுகம் பற்றி உங்களுக்கு வழங்குவதற்கு எமது நிறுவனத்துடைய ஸ்தாபக தலைவராக இருக்கின்ற எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய தலைவி AF ரிகாசா சர்ஃபின் அவர்களை உங்கள் மத்தியில் இந்த நிறுவனம் பற்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்.
இதனை எனது கணவரும் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பதில் பிரதி மாகாண கூறிய போது அதற்கு முழுமையான ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்லாமல் இதற்கான அங்குரார்ப்பண ஏற்பாடுகளையும் செய்து தந்ததன் மூலம் இன்று இந்த தொண்டு நிறுவனத்தை ஸ்தாபிக்க என்னால் முடிந்தது. இவ்விடயத்தில் எனக்கு பக்கபலமாக செயற்படும் என் கணவருக்கும் எனது தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரிய ஆலோசகர் எம் அலியார் அவர்களுக்கும் தாய் ஓய்வு பெற்ற ஆசிரியை மௌலவியா MSS நிஸ்ரீனா அவர்களுக்கும் நன்றி கூற இவ்விடத்தில் கடமைப்பட்டிருக்கின்றேன். உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா தொண்டு நிறுவனத்தின் தலைவியாக என்னை தெரிவு செய்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு செயலாளராக SM முஃபீதா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன் பொருளாளராக ALF ரீஸ்மா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இத்தொண்டு நிறுவனத்தின் தலைவியாக இருப்பது மிக பெரிய பொறுப்பு. இது சாதாரண ஒரு பொறுப்பல்ல என்ற காரணத்தினால் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் ஏழை மக்களின் விதவைகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்காகவும் செய்யப்படும் பணி என்பதனால் இது மிகுந்த அர்த்தமுள்ளதும் கடின உழைப்பும் பொறுப்புணர்வும் தேவைப்படுகிறதுமான பணியாகின்றது. எமது தொண்டு நிறுவனத்தின் அடிப்படை நோக்கம் மனித குலத்துக்கு உதவுவதே. இதில் குறிப்பாக பெண்களை வலுவூட்டுவது பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. மேலும் பெண்கள் கல்வியிலும் அரச தொழிலிலும் நியமனங்களிலும் அதிகரித்து காணப்படும் இத்தருணத்தில் சமூக செயற்பாடுகளில் எமது பிராந்தியத்தில் பெண்களின் வகிபாகம் குறைவாகவே காணப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் பெண்கள் அவர்களிடம் உள்ள கல்வி, திறமை, ஆளுமை என்பவற்றை எமது சமூகத்திற்காக பயன்படுத்தக்கூடியவாறு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அவர்கள் குரல் கொடுக்கக்கூடியவராக மாற்றுவதற்கான அடித்தளத்தினை உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா என்னும் தொண்டு நிறுவனத்தின் மூலம் இன்று நாங்கள் அடித்தளமிடுகின்றோம். இந்த தொண்டு நிறுவனம் இனம் மதம் பாராது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக செயற்படும் என்பதோடு பெண்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் என்பதையும் இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்குவதும் எமது செயற்பாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பெண்கள் குடும்ப ரீதியாக எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்த மகிழ்ச்சியான குடும்பங்களை உருவாக்க உள்ளோம். மேலும் ஆத்மீக செயற்பாடுகளில் கூடிய கவனம் செலுத்த உள்ளோம். இதன் மூலமே சமூக மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதையும் இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் ஏழை மக்கள், விதவைகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்காகவும் இவ்வமைப்பு செயற்படும் என்பதை ஆணித்தரமாக இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது தொண்டு நிறுவனத்தில் இணைந்து செயற்பட ஆர்வமுள்ள பெண்களுக்கும் சிறந்த அழைப்பினையும் நான் இவ்விடத்தில் விடுக்கின்றேன். நன்றி. வசலாம். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம், அதனுடைய வகிபாகம் பற்றி தெளிவாக விளக்கிய எமது உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய தலைவி AF ரெகாசா சர்ஃபின் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்விலே அடுத்து உரை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பெரியபள்ளிவாசனுடைய தலைவர், சாய்ந்தமரது பிரதேச வைத்தியசாலையுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் சனுஸ் காரியப்பரசர் அவர்களை அன்போடு உங்கள் மத்தியில் அழைத்துக் கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இன்றைய இந்த உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா இனாகுரேஷன்
செரிமனிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அதன் தலைவி மற்றும் அந்த அமைப்பின் செயலாளர் பொருளாளர், அதேபோன்று இங்கு அதிதிகளாக வருகின்ற பாடசாலையின் அதிபர்கள் மற்றும் எங்களது சட்டத்தரணி, அதேபோன்று ஓய்வு பெற்ற ஆசிரியை மற்றும் எங்களது பிரதேச செயலகத்தின் இருந்து வருகை தந்திருக்கின்ற பிரதிநிதி, அதேபோன்று மீடியா போராட்டத்தின் தலைவர் மற்றும் எங்களது இடைக்கால நம்பிக்கையாளர் சபையின் செயலாளர் பொறியியலாளர் முனாஸ் அவர்கள், அதேபோன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள், மீடியா உறுப்பினர்கள் அனைவரையும் விழித்தவனாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையில் பள்ளிவாயில் சைடிலிருந்து பார்க்கின்ற போது இவ்வாறான அமைப்பு எங்களது இந்த பைத்துல் சகாத்துக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு இப்போ தான் நான் நினைச்சேன். ஏன்னா எங்களோட ஊரை பொறுத்த வரையில் இந்த பெண்கள் சைட்டில் நியாயமான உதவி செய்ய வேண்டிய பகுதிகள் காணப்படுது. வயது திருமணம் முடிக்கலாம் போனது, அதே போன்று விதவைகள், இவ்வாறு பல பிரச்சனைகள் நம்மட பெண்கள் சைடில் இருக்கு. அந்த விடயங்கள் அது சரியான தகவல்கள் எங்களது பள்ளிவாயலில் ஒரு ஆவணப்படுத்தப்பட்டு ஒரு ரெக்கார்டாக இல்லை. அந்த வகையில் அப்படியான பொறுப்புகளை இவங்களை கொண்டு நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்போடு நான் இவங்களோட அமைப்புக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுக்கு தெரியும், உண்மையாக ஒரு தற்போது இந்த நிறுவனங்களை தலைமை தாங்கி நடாத்தக்கூடியவர்களாக பெண்கள் தான் எதிர்காலத்தில் வருவார்கள். ஏனென்றால் இந்த பெண்கள் தான் இந்த கல்வியில் ஆண்கள் ஒப்பிடும்போது ஆண் மாணவர்கள் இப்போ கல்வியில் ஒரு ஷார்ட் டைம், அதாவது ஒரு ஷார்ட் கோர்ஸ் மாதிரி செய்துட்டு ஒரு அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போகிறதுக்குரிய மென்டாலிட்டி தான் கூட நேரம் குந்தி இருந்து 5 years படிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமாக தெரியுது. அவங்களுக்கு ஒரு வேகமாக ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போகணும் சொல்லி அந்த வகையில் பெண்களுக்கு தான் ஒரு சான்ஸ் கூட இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளில் ஹெட்டுகளாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த வகையில் நாங்கள் அந்த அதுக்குரிய ஆளுமையுள்ள பெண்களை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்புகளும் இருக்கு. ஏனென்றால் ஒரு நிறுவனங்கள் அல்லது திணைக்களங்கள் தலைவியாக அல்லது பொறுப்பு உத்தியோகத்தராக வருகின்ற போது அந்த ஆளுமை வளர்க்கப்படும். ஒரு எஜுகேஷன் நாலேஜ் இருந்தாலும் அந்த நின்று பிடிக்கிற தன்மை எங்களது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் இருந்த பெண்மணிகளுக்குரிய அந்த கட்ஸ் வரணும். அது வந்தால் தான், அந்த லீடர்ஷிப் இருந்தால் தான் நாங்கள் அதை தலைமை தாங்கி கொண்டு செல்ல முடியும். அது அந்த வளர்க்க வேண்டிய அந்த பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. இப்போ அதையும் கொண்டு அந்த இதுகளை செய்ய வேண்டும். இப்போ பெண்களை பொறுத்தவரையில் உண்மையாக போற்ற வேண்டியவர்கள். இப்போ நாங்கள் முதலாவது காண்ற பெண் தான் எங்களோட தாய்ங்கிறது. நாங்கள் தாயோட உள்ள காலங்களில் அவங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து எங்களை வளர்த்து கொண்டு வருவாங்க. அடுத்ததாக எங்களோட சகோதரிகளை நாங்கள் காண்போம். அடுத்ததாக கிடைக்கிற பெண் தான் மனைவி. அதுக்கு பிறகு கிடைக்கிற பிள்ளை, மகள். எந்த லைஃப்பில் இப்படி இந்த 4 ஸ்டேஜும் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜ்லேயும் பெண்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று எழுதின ஞாபகம் உண்டு. அதை 2 வரியை வாய்ச்சிட்டு அவங்கள இந்த சந்தர்ப்பத்தில் நான் போற்ற வேணும். அதில் ஒரு அசௌகரியமான உடல் அமைப்பை சௌகரியமாக போற்றி கொண்டவங்க ஆண்களோட ஒப்பிடக்குள்ள அது அதை வெளிக்காட்டாமல் அவங்க அதை போற்றி கொண்டிருப்பாங்க. அதே போல் வேதனைகளை தாங்கிக் கொண்டு அதை சாதனைகளாக படைக்கக்கூடியவங்க. அதே போல் சோகமான பொழுதுகளை சுகமாக தாங்கிக் கொள்வாங்க. கரு சுமந்த காலமெல்லாம் உருமறந்து போவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு விளங்காது. ஒரு குழந்தை ஒன்றை பெற்றெடுக்க இழந்தவைகள் பல்லாயிரம். தூக்கத்தை மறந்து துக்கத்தை மகிழ்ந்து கொள்பவர்கள். தூக்கத்தை மறந்து துக்கத்தை மகிழ்ந்து கொள்பவர்கள்.
சொல்லி ஒரு எழுதின கவிதையில் சில வரிகள் இது. இப்படி வந்து நாங்கள் உண்மையாக வந்து ஒரு பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இப்போ நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் இப்போ ஆண்களும் சிகிச்சைக்கு வருவாங்க, பெண்களும் சிகிச்சைக்கு வருவாங்க, ஒரு எமர்ஜென்சிக்குள்ளே வருவாங்க, அல்லது சின்ன மைண்ட் ஆப்ரேஷன் அவர்கள் செய்கிற டைம் நான் அடிக்கடி சொல்கிற வசனம். போன ஒரு 3 டேஸுக்கு முதல்லையும் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், உலகத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஆக்கள் உமன் தான். ஏன்னா ஒரு கனிவிலா போடுறதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர்லேயும் நாங்கள் பார்க்குற நேரங்களில் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று ஏற்றுறது, கனிவிலா போடுவோம் கையில், அதில் ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று செய்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், திமுக்கிற ஊசி. ஒரு ஆணுக்கு ஊசி போடுறதுக்கு ஒரு அந்த கையை போட்டு பல்லசரம் இழுப்பார், அங்கால இழுக்கிறது, இஞ்சால இழுக்கிறதும் பிறல்றதும் பெரிய ஒரு அவமானம் வரைக்கும் அவரத்தில், கடும் வெக்கம் வரைக்கும். ஆனால் பெண்களை பொறுத்த வரையில் அவரத்தில் ஒரு கனிவிலா போடுறதுக்கு சும்மா கொடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நான் சொல்கிறேன் வந்து இவங்கெல்லாம் போய் சாண்டி என்ன இல்லையா, ஆண்களை சொல்கிறேன் வந்து சும்மா போய் சாண்டி நீங்கள் ஆக்கள் சும்மா வெரைட்டி தெரியுங்க. இந்த ஸ்ட்ராங்கான ஆக்கள் வந்து உமன் தான். என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த சும்மா பாருங்கள், அவரோட லைஃப் எடுத்து பாருங்கள். சின்ன வயசுல இருந்து அப்படி வந்து அந்த மாதவிடாய் காலம்ங்கிறது ஒரு அசௌகரியமான, ஒவ்வொரு மந்த்தும் அந்த ஒரு 4-5 days 6 days வந்து அந்த பெயின், இடுப்பு வலி, அந்த ஒரு ஒட்டான அந்த காலம் எல்லாம் வந்து அதை தாங்கி கொண்டே இருக்காங்க ஒவ்வொரு மந்த்தும். அது என்ன, அதுக்கு பிறகு வந்து ப்ரெக்னென்ட் ஆனால் அந்த ப்ரெக்னென்ட் காலம் அவ்வளோ இது நான் நினைக்கல, ஆண்களால் அதை விட அந்த 9 மாதம் வந்து அதுக்குள்ளே அந்த யாராவது நம்மளுக்கு சமைச்சு சாப்பாடு தராமல் இருக்காங்களா, அல்லது நம்மளோட உடுப்பு கழுவி தராமல் இருக்காங்களா, அல்லது இந்த வீட்டு வேலையை செய்யாமல் இருக்காங்களா, அவ்வளோ வேலையும் நடக்கும் வீட்டில். அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து ஃபீடிங் பீரியட், அதுவும் ஒரு ஒட்டான ஒரு கஷ்டமான அசௌகரியமான காலம். இதெல்லாம் வந்து அவங்க அந்த ட்ரைனிங், அந்த ஸ்ட்ராங்கான அவங்க அந்த ஸ்ட்ராங் உமன் சொல்கிறதுக்கு காரணமாக தான் அவங்க வந்து அந்த ஆரம்ப காலத்திலேருந்து அவங்களோட அந்த ட்ரைனிங் அந்த எல்லாத்தையும் தாங்கி. யாராவது லேடிஸ் வந்து எனக்கு வேலை கூடன்னு சொல்லியிருக்காங்களா? செல்லில் இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் ஒரு 3:34 வரையும் காலையிலேருந்து நில்லுவதார். நியமான லேடிஸுக்கு அந்த நீ ஜாயின் பெயின் வாரு, குதிவாதமும் முழங்கால் முட்டுவாங்க. அப்போ நான் பார்க்குறதா தானேண்டா, நாம ஒரு தரம் இருப்போம், உட்காருவோம், எழும்புவோம், அப்படிலாம் இருக்கும். ஆனால் இவங்க வந்து அந்த அந்த ஒரு நாள் கூட வேலை கூட எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லாமல் காலையில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வேலை லிஸ்ட் பண்ணி பாருங்கள். லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ஏலாது. அப்போ இப்போ வந்து வேலைக்கு போகிற அதுவும் ஒன்று வந்துட்டு, இப்போ ஜொப்பும் வெளியே இருந்த காலத்தில் வந்து அது மட்டும் அவையில் இருந்துச்சு. இப்போ ஜாப் செய்கிற ஆக்கள் என்ன பொறுத்த என் வைஃப் டாக்டர் அவ்வளோ வேலையும் செய்து நாங்கள் சேவன் வைக்கல. சேவனுங்கிறது வந்து அந்த சின்ன வயசு எங்களோட சின்னாக்கள் வளரும் வரையும் தான் சேவன். அந்த பீரியட் தாண்டினதுக்கு பிறகு வந்து சேவன்ட் இல்லை. அப்போ எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பாங்க. இப்போ டியூட்டிக்கும் போகணும், இஞ்சால மற்ற வேலையும் செய்யணும். இப்படி ஒரு நாங்கள் உண்மையாக வந்து கண்ணியப்படுத்த வேண்டிய, அதே மாதிரி கடும் மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு படைப்பு தான் இந்த பெண்கள். அப்போ அந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்தி, அதுக்குள்ளே இப்படி ஒரு ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி சமூக சேவைங்கிற அது கீழே இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கு. அப்போ அது ஒரு பெரிய ஒரு விடயம். இப்போய காலத்தில் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வருது, எங்களோட மருதுரை மஜிஸ்டர் வந்து களம்பில் நாங்கள் ஓபிஎஸ் செய்கிற காலத்தில் வந்து சொல்லுவார், என்னென்னு சொல்லிச்சுன்னா சுயநலம் இல்லாத பொதுநலம் இல்லைன்னு சொல்லுவார். சுயநலம் இல்லாத நாங்கள் அந்நேரம் வந்து களம்பு ஓபிஎஸ் செய்கிற டைமில் எல்லாரும் கடும் ஹார்ட் ஒர்க் பண்ணி களம்பு ஜாயிரா ஓபிஏ பிரான்ச்சை வந்து ஆக்டிவிட்டி செய்து போன காலம். அப்போ அவர் வந்து சொல்லுவார், உங்களுக்கிட்டையும் ஏதாவது சுயநலம் இருக்கணும், வேண்டாம் இது கொமன் தியரி உண்டு, சுயநலம் இல்லாமக்கு பொதுநலம் இருக்க மாட்டான்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொன்னோம், இதில் வந்து சுயநலம்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சுயநலம் எங்களோட ஸ்கூலோட சுயநலம், அதாவது ஸ்கூலோட பிராண்டிங்கை நாங்கள் டெவலப் பண்ணணுங்கிறது மட்டும்தான் அதில் சுயநலம், மற்றபடி வேறு ஏர்னிங் சம்மந்தப்பட்ட சுயநலம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் இப்போ வந்து இந்த பொதுநல வேலைகளுக்கு ஆக்களை எடுக்கிறது வந்து மிகவும் கடினமான காலம். அவங்களோட நேரத்தை செலவழித்து பணத்தை செலவழித்து அர்ப்பணிப்போட இயங்குறங்கிறது மிகவும் கஷ்டம். ஏதாவது ஒரு ஒர்க் செய்யக்குள்ள இதில் எனக்கு ஏதாவது வருமானம், ஏதாவது என்னையும் ப்ராஃபிட் இருக்குமான்னு யோசிக்கிற காலத்தில் இப்படியான ஒர்க் வந்து செய்ய வந்திருக்கீங்க முன்னிட்டு. இது முக்கியமாக சொல்ல எங்களோட பக்கத்து வீட்டு ஒரு ஆள் தான் செயலாளர்.
அப்போ அவள் இப்போ பார்த்துட்டு போகிற மூவிதாக பார்த்து போகிற விடங்க. அப்போ இவ கடும் எனக்கு தெரியாது இப்படி ஒர்க்கில் எல்லாம் இருக்கிறவன்னு தெரியாது. நான் சாதாரணமாக ஒரு நோமலான ஒரு ஆளை தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து துப்புரா விளங்குது ஒரு பெரிய ஒரு ஒர்க்கில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மிச்சம் ஆக்டிவான ஃபேமிலியிலும் எங்களோட வீட்டுக்கு பின் வீடு அவ்வளோதான். அப்போ இப்படி உங்களோட இந்த சேவைகள் தொடர வேணும். உங்களோட ஆரோக்கியத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் பிரார்த்தித்தவனாக இந்த அமைப்பு இனோகிரேஷன் நீண்ட பயணம் கொண்டு செல்லப்படணும். நம்மளோட ஊரில் பெண்கள் தேவைகள் இந்த அமைப்பினூடாக நிறைவேற்றப்படணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். நன்றி. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த அமைப்புக்கு வாழ்த்து செய்தியாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசனுடைய தலைவர், சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் சனுஸ் காரியப்பர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய அங்குரார்ப்பண நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த அமைப்பிலே முற்றுமுழுதாக பெண்கள் மாத்திரமே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நிறுவனம் இந்த அமைப்பினூடாக பல சேவைகளை முன்னெடுக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த எமது பகுதிகளிலே விமென்ஸ் நிறுவனங்கள் செயலற்று கிடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு முன்வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து அவருடைய கணவருடைய துணையோடு ஆரம்பித்து இந்த நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்துடைய தலைவி AF பிரகாஷ் அசார்பின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். கல்முனை சட்டத்தரணி சங்கத்துடைய தலைவி சட்டத்தரணி ஆரிகா சாரிகாரியப்பர் அவர்களை அன்போடு உங்கள் மத்தியில் அழைத்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்நிறுவனத்தின் தலைவி திருமதி ரிகாசா சப்ரின் அவர்களே, அதன் செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் டாக்டர் சனுஸ் காரியப்பர் அவர்களே, மற்றும் முகமது மகளிர் கல்லூரியின் அதிபர் திருமதி நஸ்மியா சனுஸ் அவர்களே, சாய்ந்தமருது மல்ஹர் சம்ஸ் மகாவித்யாலய அதிபர் திருமதி ரிஃப்கா அன்சார் அவர்களே, எனது ஆசிரியை ஓய்வு பெற்ற ஆசிரியை நிஸ்ரினா டீச்சர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற என்ஜினியர் மோனாஸ் அவர்களே, சிலான் மீடியா ஃபோரமின் தலைவர் ரியாத் நானா அவர்களே, மற்றும் ஊடகவியலாளர்களே, இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற அங்கத்தவர்களே, இந்த நிகழ்விற்கான இன்விடேஷன் எனக்கு கிடைத்த போது நான் உண்மையிலே இது எதுக்காக இருக்கும் எனக்கு அதை பற்றிய ஒரு விளக்கம் இருக்கவில்லை. பிறகு அந்த இன்விடேஷனை நான் கொஞ்சம் ஆழமாக பார்த்த போதுதான் எனக்கு விளங்கியது, ஒரு சமூக சேவை அமைப்பு ஒன்று எமது பிரதேசத்தில் கன நாளைக்கு பிறகு அங்குரார்ப்பணம் செய்யப்படுகின்றது. உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், எங்கள் பிரதேசங்களில் சுனாமிக்கு பின்னரான காலப்பகுதியில் பெண்கள் தொடர்பிலே நிறைய நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. நானும் ஒரு சர்வதேச நிறுவனம் ஒன்றிலே சட்ட ஆலோசகராக திட்ட முகாமையாளராகவெல்லாம் பணியாற்றி இருக்கின்றேன். அதற்கு பின்னரான காலத்திலே அந்த சமூக சேவை அமைப்புகள் அவற்றிற்குரிய நிதிகள் குறைந்தபடியால் சகல நிறுவனங்களும் மூடப்பட்டு நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், சிறுவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் வருகின்ற போது அதனை எங்கு கொண்டு செல்வது, யாருடைய உதவியை பெறுவது என்பதிலே ஒரு சிக்கலான நிலைமை இருந்தது. அவ்வாறான சிக்கல்களை தீர்க்கும் முகமாக இன்று நிறுவனமானது அங்குரார்ப்பணம் செய்யப்படுகின்றது. எங்களது டாக்டர் சொன்னார்கள், எமது ஊரில் சமூக சேவைகள் என்று சொன்னார்கள்.
அவ்வாறு அல்லாமல் எமது பிரதேசத்தில் இந்த நிறுவனமானது செயற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களது பகுதிகளை பொறுத்தளவில் ஆரம்ப காலங்களிலே எனது தாயார் ஒரு ஆசிரியை, ஓய்வு பெற்ற அதிபர். அவர் இப்பிரதேசத்திலே 2 ஆசிரியைகள் தான் முதலில் வந்தார்கள். ஒன்று ரயானா டீச்சர், அடுத்தது எனது தாயார். இவர்கள் தான் முதலில் கல்முனை பிரதேசத்திலே பயிற்றப்பட்ட ஆசிரியர்களாக வந்து இருவரும் கல்முனை முகமது மாலிர் கல்லூரியிலே பிரதி அதிபர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அதே போன்று எங்களது பிரதேசத்திலே அந்த கல்வி நிலைமையிலே பெண்கள் மிகவும் பின்தங்கிய நிலைமை இருந்தது. எனது தாயார் சொல்லுவார், அந்த நேரத்திலே நான் இதை சொல்லியே ஆக வேண்டும். பெண்கள் படிப்பதற்கு சொல்லும் போதோ அவர்களை விடமாட்டார்களாம். சில பெண்கள் அந்த கூட்டு வண்டியில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன், நானும் கண்டில்லை, அந்த கூட்டு வண்டிக்குள்ள வச்சு கொன்வன் இல்லாட்டி பெட்டிக்கலோ சிசிலியா அங்க வின்சன் அதுகளுக்கு கொண்டு போய் பெரிய குடும்பத்தில் இருக்கிறார்களை படிப்பிச்ச காலம் அது. பெண்களை விட மாட்டாங்களாம். எனது தாயார் 1943ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி அவ அழுத்கமைக்கு போய் 10 வயசில் அழுத்கமைக்கு போய் அங்க படிச்சு அங்கிருந்தே டீச்சராக பயிற்சி முடிச்சு வெளியேறின ஒரு நபர். அவ வெளியேறினத்தை கண்டு வீட்டுக்குள்ள இருந்த ஆக்கள் எல்லாம் பெரிய பெரிய உலமாக்கள் கூட தங்கள் பிள்ளைகளை கொண்டு பாடசாலைகளிலே படிப்பித்து ஆசிரியர்களாக்கியது வரலாறு. எங்கள் பிரதேசங்களிலே கல்முனை முகமது மாலிர் கல்லூரி ஒரு மாலிர் கல்லூரியாக உருவாக்கப்பட்ட பின்னர் பல வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், பொறியியலாளர்கள், ஆசிரியர்கள், கல்வியலாளர்கள், குடும்ப தலைவிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் சட்டத்தரணியாக 2005ஆம் ஆண்டு இந்த கல்முனை மண்ணிலே காலடி எடுத்து வைத்த போது எமது பிரதேசத்தில் பெண் சட்டத்தரணிகள் இருந்தார்கள். யாரும் நீதிமன்றத்திற்கு வருவதில்லை, யாருமே பிராக்டிஸ் பண்றல, இங்க ஒருத்தருமே இருக்கல. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நான் வந்தேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நான் பார்க்கின்ற போது, நான் வருகின்ற போது, நான் சட்டக்கல்லூரிக்கு சென்ற போதே நிறைய பேர் சொன்னார்கள், ஏன் நீங்க இதுக்கு போறீங்க, இது ஒரு பொருத்தம் இல்லாத துறை. ஆனால் எனது தந்தை மிகவும் உறுதியாக இருந்தார் அந்த விடயத்திலே. ஆனால் இன்று கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத்தில் எத்தனையோ பெண்கள் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த சங்கம் வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு பெண்ணை தலைவியாக்கி இலங்கையிலே முதல் முஸ்லிம் தலைவியாக நான் வந்திருக்கின்றேன். அவ்வாறான ஒரு சூழல், நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால் ஒரு மோட்டிவேஷனுக்கு. நான் ஏனென்று சொன்னால் அவ்வாறான ஒரு சூழல் இப்பொழுது எங்களது பிரதேசங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டுக்கு ஒரு வைத்தியர் இருக்கின்றார், பெண்கள் இருக்கின்றார்கள் எங்களது பிரதேசங்களில். முழு அம்பாறை மாவட்டத்திலும் எடுத்து பார்த்தால் நிறைய பேர் இருக்கிறாங்க, லேடிஸ். எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. அதே போல ஆசிரியர்கள், எமது பாடசாலைகளில் கற்றவர்கள் என்று ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுமை உள்ள 2 அதிபர்கள் இங்கு இருக்கின்றார்கள், முகமது மாலிர் கல்லூரி அதிபரும் மல்ஹர் சம்ஸ் அதிபரும். அவ்வாறான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற போது இன்னும் பலவீனமான பெண்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். அவர்கள் சமூக விழுமியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார்களா அல்லது அவர்களது குடும்ப சூழ்நிலை அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றதா என்பது எங்களுக்கு தெரியாது. உண்மையிலே அந்த விஷயங்களை சீர்படுத்தி அவர்களையும் சமூகத்தில் சிறந்த பெண்களாக, அந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளும் முன்னேற்றகரமான ஒரு வாழ்வியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு திருமதி ரிகாஷா ஷர்பின் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிறுவனமானது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும். எங்களது பிரதேசங்களில் நான் அடிக்கடி கூறுவது, இன்று இரவு 10 மணிக்கு பிறகு வீதிகளில் வேகமாக மோட்டார் சைக்கிள்கள் செல்கின்றது. கல்முனை நீதிமன்றத்தில் நான் கிட்டத்தில் டிஎஸ் ஆபீஸ்ல நடந்த இதுலேயும் சொன்னேன். கல்முனை சாய்ந்த மருதமுனை இளம் பிராயத்தினர் பாடசாலைக்கு செல்ல வேண்டியவர்கள் போதைப் பொருள் பாவனையில் அகப்பட்டு
மாதக்கணக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறான சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கமாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் இந்த நிறுவனங்கள், எங்களது பள்ளிவாசல்கள் உண்மையிலேயே ஒரு முன்னெடுப்பு செய்ய வேண்டும். இரவு 10 மணி பிறகு வீதியால போக எழுதில்லை, வேகமாக மோட்டார் சைக்கிள்கள் போகுது. அந்த மோட்டார் சைக்கிள்கள் தான் அந்த வேலைகளை செய்யுது. அதுல போற பிள்ளைகளுக்கு ஹெல்மெட் இல்லை, பாடசாலைக்கு போக வேண்டிய பிள்ளைகள். இவ்வாறான சூழல்கள் தேடி பார்க்கப்பட வேண்டும். கட்டாயமாக நாங்கள் வாழ்வியல் வாழ்வாதாரம் என்பவற்றை அதிகரிப்பதற்கு இது முக்கியம். அந்த குடும்பம், அந்த குடும்ப சூழ்நிலை சீராக இருக்கின்ற போதுதான் அந்த வாழ்வாதார நிலைமை மேம்படுத்தப்படும். எனவே இந்நிறுவனமானது உண்மையிலேயே அதற்காக உழைக்க வேண்டும். எங்களுடைய இளம் சிறார்கள், இளம் எதிர்காலம் அவர்கள். எனவே அவ்வாறான அந்த போதைப் பொருள் என்பதை நமது பிரதேசத்தில் இல்லாதொழிப்பதற்கு பள்ளிவாசல் தலைமைகள், பாடசாலை அதிபர்கள், சமூக நிறுவனங்கள் இவர்கள் எல்லாம் முன்வருகின்ற போது அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு நாளும் அது சட்டத்தரணிகளுடைய தொழில் அது. ஆனால் சில சட்டத்தரணிகள் போதைப்பொருள் வழக்குகளில் ஆஜராகுவதில்லை. எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் உங்களது நிறுவனங்களுக்கும் மற்ற நபர்களுக்கும். அவ்வாறு செல்கின்ற போது இந்த சமூக சேவை அமைப்புகளின் நோக்கம், அவர்களுடைய வேகம் என்பன நீடித்து நிற்கும். அவர்கள் சமூகத்தில் மேலும் மேலும் அவர்களுடைய செயற்பாடுகளை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். எனவே இவ்வாறான ஒரு இனிஷியேட்டிவை, ஒரு ஆரம்பத்தை எடுத்திருக்கின்ற திருமதி விகாசா சர்வீன் அவர்களுக்கும், அவருக்கு பின்னணியாக இருக்கின்ற அவருடைய கணவர் முனாஸ் என்ஜினியர் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்திற்கும், அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற நிறுவனத்திற்கும் எனது வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து, அவர்கள் மென்மேலும் அவர்களுடைய செயற்பாடு நீடித்து நிற்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த நிறுவனம் பற்றியும் இந்த நிறுவனத்துக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றிருக்கின்ற கல்முனை சட்டத்தரணி சங்கத்தினுடைய தலைவி சட்டத்தரணி ஆரிகா சாரி காரியப்பர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய அங்குரார்ப்பண நிகழ்விலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அடுத்து உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை மாநகர சபையினுடைய ஆணையாளர் சட்டத்தரணி ATM ராஃபி அவர்களுடைய அந்த உரையினை இங்கே வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது கல்முனை மாநகர சபை ஆணையாளர் சட்டத்தரணி ATM ராஃபி அவருடைய அன்பு நண்பர் ஊடகவியலாளர் நூருல் ஹுதா உமர் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் அந்த உரையினை தருவதற்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்விற்கு கல்முனை மாநகரத்துடைய மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்கள் வருவதாக இருந்தார். இந்த அமைப்பினுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தர எண்ணியிருந்த போதிலும் துரதிருஷ்டவசமாக இந்த நிகழ்வில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக தன்னுடைய வாழ்த்துச் செய்தியினை இந்த சபைக்கு முன்வைக்குமாறு அனுப்பியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பிரிவழி வாசலுடைய பிரதம நம்பிக்கையாளர் அவர்களே, அதே போன்று சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பிரிவழி வாசலுடைய செயலாளர், இந்த இலங்கை பெண்கள் படையணி என்ற இதனை நாங்கள் தமிழில் மொழிபெயர்க்கலாம், ஸ்ரீலங்கா உமன்ஸ் கோப்பினுடைய ஸ்தாபகருடைய கணவராக இருக்கின்ற கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் பொறியியலாளர் முனாசர் அவர்களே, அதே போன்று சிலோன் மீடியா போரத்தினுடைய தலைவர், சாய்ந்தமருது மலகர் சம்ஸ் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் திருமதி நஸ்லின் ரிஃப்கான் சார் அவர்கள், இலங்கையினுடைய முதலாவது முஸ்லிம் ஒரு பாரனுடைய தலைவியாக பொறுப்பேற்று மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவி சகோதரி ஆரிகா சாருக் காரியப்பவர்களே,
கல்முனை மஹ்மூத் மகளிர் கல்லூரியுடைய அதிபர் சகோதரி APF நஸ்மியா சனூஸ் அவர்களே, அதேபோன்று இங்கு இருக்கின்ற எங்களுடைய ஏனைய அதிதிகளே, இங்கு இருக்கின்ற ஊடக நண்பர்களே, இந்த அமைப்பினை வெற்றிகரமான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக துடிப்போடு இதனை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்விற்கு தலைமை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா உமன்ஸ் கோப் அமைப்பினுடைய ஸ்தாபகர் அவர்களே, அதேபோன்று இதனுடைய உறுப்பினர்கள் உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக சேவைக்கான ஒரு அழகிய எண்ணக்கருவை செயல் வடிவம் கொடுக்கும் நோக்கத்துடன் இவ்வமைப்பை ஸ்தாபித்து இன்று அதன் தொடக்க நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்ற அமைப்பின் ஸ்தாபகர் மற்றும் இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக வளமூட்டுவதற்காக வருகை தந்து இங்கு அமர்ந்திருக்கின்ற அதிதிகள் மற்றும் அனைவருக்கும் அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருளாதார சவால் மிகுந்த வாழ்க்கை வட்டத்தினுடைய இம்மத்தியில் எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா அமைப்பானது எதிர்காலத்தில் அதன் உயரிய நோக்கத்தினை அடைந்து கொள்ள வேண்டும் என எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான அமைப்புகள் சமூக மட்டத்தில் பல்வேறு சவால்களையும் விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது நிதர்சனமாகும். எனவே உயர்ந்த நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பின் பயணத்தின் போது ஏற்படுகின்ற சவால்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் முகம் கொடுத்து இடையாறு தொடர்ந்தும் பயணிப்பதற்கான உளப்பலத்தினையும் தேவையான வளங்களையும் உரிய முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டி பொறுப்புகள் அமைப்பின் நிர்வாகிகள் சகலருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகின்றேன். எனவே இங்கு சமூகம் அளித்துள்ள அனைவருக்கும் இவ்வாறான அமைப்புகள் தொடர்ந்தேர்ச்சியாக தனது செயற்பாடுகளை செய்வதற்கு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என தம்மால் முடியுமான பங்களிப்புகளை எந்த நேரத்திலும் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அமைப்பின் நோக்கங்கள் அனைத்தும் உரிய முறையில் ஈடேற்றம் பெற இறைவனை அருள்பாலிக்க வேண்டும் எனவும் பிரார்த்தித்து அமைப்பினையும் அமைப்பின் ஸ்தாபகர்கள் சிறந்த முறையில் செயற்படுவதற்காகவும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றியுடன் கல்முனை மாநகர ஆணையாளர் ATM ராஃபி அனுப்பி வைத்த வாழ்த்துச் செய்தி இது. அஸ்ஸலாமு அலைக்கும். கல்முனை மாநகர ஆணையாளர் சட்டத்தரணி ATM ராஃபி சார் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த வாழ்த்துச் செய்தியினை தந்து விடைபெற்றிருக்கின்ற எமது ஊடகவியலாளர் நூருல் ஹுதா உமர் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து இந்த நிகழ்விலே உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு அதிதிகள் வரிசையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்முனை மஹ்மூத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் AB நஸ்மியா சனூஸ் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். உங்கள் மத்தியில் உரை வழங்க. அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் இலங்கு முறையின் இனிய பெயர் போற்றி. இன்றைய பெண்களுக்கான ஒரு தன்னார்வ நிறுவனத்தை ஆரம்பித்து வைக்கின்ற அதன் தலைவி விகாஷா ஷர்பின் அவர்களே மற்றும் என்றும் நான் கண்ணியப்படுத்துகின்ற எனது தாய்க்கு அடுத்தபடியாக நான் கௌரவிக்கின்ற எனது ஆசிரியை மிஸ்ரீனா டீச்சர் அவர்களே மற்றும் சாய்ந்தமருது மலையக்காடு ஜும்மா பள்ளிவாசல் தலைவராகவும் வைத்தியராகவும் இருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய டாக்டர் சனூஸ் காரிபர் அவர்களே மற்றும் இன்ஜினியர் முனாஸ் அவர்களே மற்றும் எமது பாடசாலையின் பழைய மாணவ சங்க தலைவியாகவும் எங்கள் பிரதேசத்தின் முன்னணி சட்டத்தரணியாகவும் திகழ்கின்ற எங்கள் சகோதரி ஆரிகா காரியப்பர் அவர்களே மற்றும் எங்களோடு அதிபர்களாக ஒன்றாக பயணிக்கின்ற மல்ஹர் சம்ஸ் மகாவித்யாலயத்தின் அதிபர் ரிஃப்கா அதிபர் அவர்களே மற்றும் இன்று இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிறுவன அங்கத்தவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களாக இருக்கின்ற நூருல் ஹுதா உமர் மற்றும் ரியாத்தி மஜீத் ஏனையவர்களுக்கும் இணைந்து எனது அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இவ்வாறான அமைப்புகள் எங்கள் பெண்களுக்காக மிக முக்கியமாக தேவையான காலப்பகுதியில் இன்று இணைந்திருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் நான் கல்முனை மஹ்மூத் மகளிர் கல்லூரி
அதிபராக இருக்கின்ற போது எங்களது பெண் மாணவிகள் கல்வி கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிந்தவுடன் நான் பல்வேறு தொண்டு செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்களோடு சந்தித்து உரையாற்றி அவர்களுக்கான புலமை பரிசில் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் எங்கள் மாணவர்கள் அவர்களது உயர்கல்வியை கற்பதற்காக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறான அமைப்பை உருவாக்குவதில் நான் உண்மையில் உங்களுக்காக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்காக அந்த எண்ணத்தையும் உரிப்பையும் உங்களுக்காக இறைவன் தந்தமைக்காக நான் இறைவனுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உண்மையில் நான் பல்வேறு விடயங்களை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரு அதிபர் என்ற வகையில் அதிலும் பெண் மகளிர் கல்லூரியின் அதிபர் என்ற வகையில் டாக்டர் சனூஸ் காரியப்பர் அவர்கள் சொன்னது போல் பெண்கள் பல்வேறு பிரச்சனைகள் சவால்கள் மத்தியில் இன்று குடும்பமாகட்டும் ஏனைய துறைகளாகட்டும் அவற்றில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலும் கடமையாற்றி சேவையாற்றி தான் பணிபுரியும் நிலையங்களிலும் மிகவும் சிரமப்பட்டு அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் பெண்களுக்கான இந்த கட்டாய சமூக பணியில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சவால்களை எங்கிருந்து வருகின்றது என்று யோசிக்கின்ற போது பலரும் சொல்வார்கள், ஆண்களால் தான் இந்த பெண்களுக்கு ஆபத்து என்று, பாரிய பிரச்சனைகள் என்று. உண்மையில் என்னை பொறுத்தளவில், இங்கு உள்ளவர்களை பொறுத்தளவில் நான் அதை மிக ஆணித்தரமாக மறுக்கின்றேன். நிச்சயமாக நான் இவ்விடத்திலும் ஒரு கல்வி அதிகாரியாக, அதாவது என்னை பற்றியும் நான் சற்று கூற வேண்டும். இது பெண்களை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்ற வகையில் நான் என்னை பற்றி கூற வேண்டும். நான் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியில் கல்வி கற்று அங்கு ஆசிரியராக பணிபுரிந்து அதிபர் பரீட்சையிலும் சித்தியடைந்து பிறகு கல்வி நிர்வாக சேவையில் சித்தியடைந்த சாய்ந்தமரதில் முதலாவது பெண். எனது கல்விக்கு பின்னாலும் எனது இவ்வாறான உயர்வுக்கு பின்னால் எனக்கு துணை நின்றவர் எனது பெற்றோர்கள், எனது சகோதரர்கள், தற்பொழுது எனது கணவர். அது மாத்திரமல்லாமல் என்னை சூழ்ந்திருக்கின்ற உங்களை போன்ற நல்லுள்ளங்கள். இதில் யாரையும் நான் ஆண்கள் வர்க்கத்தினரை நான் சுட்டிக்காட்ட மாட்டேன். அதிலும் பெண்களையும் குறிப்பாக நான் என்னை வளர்த்ததில் என்னை ஊக்குவித்ததில் எனது ஆசிரியை மிக பிரதானம். எனது தரம் 6லிருந்து OL வரைக்கும் ஆசிரியராக கடமையாற்றியவர். இன்று வரைக்கும் என்ன விஷயம் என்றாலும் என்னோட ஃபோன் தொடர்பு கொண்டு இப்படி செய்யுங்க நஸ்மி, இப்படி செய்யுங்க மகள் என்று அழகா பேசுவாங்க. நான் உண்மையில் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று நான் கண்டு நிறைய விஷயங்கள் பேசணும் எங்கள் பாடசாலைக்காக. இவ்வாறாக எங்களிடம் பேசும் இந்த நல்லுள்ளங்கள் எங்களது சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் கூறலாம். டாக்டர் ஆகட்டும், எங்களோட லோயர் ஆகட்டும், மற்றும் எங்களோட ஊடகவியலாளராகட்டும், எங்களது மாணவிகளாகட்டும், அனைவரும் எங்களுடன் இணைந்து எங்களுக்காக எங்கள் பெண்களுக்காக சிறப்பாக எங்களை மோட்டிவேஷன் செய்யக்கூடியவர்கள். இருந்தும் எங்கிருந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றது என்று யோசிக்கின்ற போது இன்று தற்பொழுது நவீனமயமாக்கம் என்பவற்றில் பார்க்கின்ற போது எங்களது பிள்ளைகள் தற்பொழுது நவீன ஊடகங்களுக்குள் புகுந்து தாங்கள் எவ்வாறு கற்க வேண்டும், தான் ஏன் ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற நிலைமைகளை மறந்து தங்களை
இந்த நவீனத்துக்குள் உட்படுத்தி தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடசாலைகளில் நாங்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பதிலும் அவர்களை வழிநடத்துவதிலும் பாரிய சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் பெண் பிள்ளைகள் அதாவது அதிகூடுதலான போன் பாவனைக்குள் தள்ளப்பட்டு, அதுவும் பெற்றோர்களாலும் கண்காணிப்பிலிருந்து தவறி மிக தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்ற நிலைக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இந்த கல்வியும் இந்த எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சமத்துவமும் எங்கள் முன்னோர்களால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டவை. எங்கள் லோயர் அவர்கள் சொன்னார்கள், கூட்டு வண்டிகளில் ஒளித்து வைக்கப்பட்டு நாங்கள் கல்வி கற்ற காலங்கள், எங்கள் பெற்றோர்கள் கல்வி கற்ற காலங்கள் இருக்கின்றது. அவ்வாறான நிலை தற்பொழுது இல்லை. காலடியில் பாடசாலை, காலடியில் சகலதும். அப்படி இருக்கும்போது எங்கள் பிள்ளைகள் அவற்றை மறந்து இன்று இந்த நவீன மயமாக்கத்துக்குள் புகுந்து தன்னை அழித்து சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றை கண்காணிப்பது யார்? எங்கள் பெண் பிள்ளைகள் என்றால் எங்கள் தகப்பன்களுக்கு கடும் அக்கறை, ஆசை. அவர்கள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். ஒரு பிள்ளை எனக்கு, ஒரு அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க, ஃபோன் ஏன் வாங்கி கொடுக்குறீங்க என்று கேட்டா, பிள்ளைட பேக்கில் ஃபோன் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பிடிச்சி கொண்டு வந்து தருவாங்க. அந்த பிள்ளை ஃபோன் எடுத்துட்டு எங்களோட பாடசாலையில் பின்பகுதியில் போய் பேசுது அப்படின்னு சொல்லி செக்ஷனில் எங்களை கொண்டு வந்து தந்தோடனே நான் அவங்களோட பேரண்ட்ஸ் அழைத்து பேசுகிற நேரம் அதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிற வேணும்னா, நான் கொடுக்குற இல்லை, இந்த பிள்ளைட வாப்பா தான் அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி செல்லமாக ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளைக்கு விளங்குவதில்லை, தான் கேட்பதெல்லாம் தன் தந்தை வாங்கி தருவார். ஆனால் நாங்கள் அதை முறையான விதத்தில் பயன்படுத்துகிறோமா? நாகரிகமான முறையில் நாங்கள் நடந்து கொள்கிறோமா? எங்கள் பெற்றோர்களை நாங்கள் ஏமாற்றுகிறோமே, அது தங்களைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறோமே என்ற எண்ணப்பாடுகள் அற்ற நிலையில் எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இறுதியில் இன்று உங்களுக்கு தெரியும், சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகி இன்று கோர்ட்டில் நிற்கிறாங்க டிவோர்ஸுக்காக. ஆகவே இவ்வாறான சமூக சீர்கேடுகள் இன்று எங்கள் மத்தியில் ஆழ பரவி வியாபித்திருக்கின்றது. நாங்கள் கஷ்டப்பட்டு பல்வேறு தூரம் கடந்து படித்து அந்த படிக்கின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், இப்போ நாங்கள் கல்வி நிர்வாக சேவை கிடைத்தவுடன் எங்களுக்கான ட்ரைனிங் எல்லாம் கிளம்புல நடக்கும். அந்த டைமில் நாங்கள் போகிற வர பிரச்சனைகள் எங்களுக்காக ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கூட எங்கள் சகோதரர்கள், எங்கள் கணவர், இவர்கள் எல்லாம் மெனக்கட்டு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான கரைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அப்படி எங்களை கற்றலில் ஊக்குவித்து எங்களுக்காக பாடுபட்டு உழைக்கின்ற எங்கள் பெற்றோர்களுக்காகவும் எங்கள் சமூகத்துக்காகவும் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், எங்கள் சமூகத்தை மாற்றுவதற்கு, அடுத்த படிக்கு நகர்த்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். அதற்கான தன்னார்வ நிறுவனங்களை ஏற்படுத்தி எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு செயற்பாடுகளுடான ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் சமூகம் இன்று இருக்கின்ற நிலை மாறி ஒரு எழுச்சியான சமூகத்துக்கு நாங்கள் எடுத்து செல்ல முடியும். இல்லை என்றால் இப்பொழுது எங்கள் சமூகம், நான் உண்மையில் என்னை பொறுத்தளவில் நான் மிகவும் மனவேதனைப்படும் ஒரு விடயம், நாங்கள் இந்த சமூகத்தில் தற்பொழுது புரையோடி போயிருக்கின்ற இந்த விடயங்களை நாங்கள் கணக்கெடுக்காமல் விட்டால் ஒரு 5 வருஷத்தில் எங்கள் முஸ்லிம் சமூகம், அதுவும் பெண் சமூகம் சீரழிந்து எங்கள் ஜாஹிலியா கால நிலைமைக்கு விட்டு செல்லப்படுவோம் என்பதில் உறுதி. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவருக்கும் நான் வேண்டிக் கொள்வது, நாங்கள் எங்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக ஜாஹிலியா காலத்தில் இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை பாதுகாத்து பக்குவப்படுத்தி ஒரு முஸ்லிம் பெண் எப்படி வாழ வேண்டும், சமூகத்தில் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், எவ்வாறான சேவைகளை செய்ய வேண்டும் என்று கூறினார்களோ அவ்வாறான பணிகளையும் நடைமுறைகளையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தி எங்கள் சமூகத்தை எங்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் போராட வேண்டும். அதற்காக எங்கள் இந்த தன்னார்வ அமைப்பு நிச்சயமாக செயற்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாங்களும் உங்களுக்காக அனைவரும் உதவி செய்வோம் என்று கூறி, நிச்சயமாக அதிலும் முதலாவதாக நான் எந்த ஒரு நிறுவனத்தையும் எந்த ஒரு விடயத்தையும் எங்கு கண்டாலும் நாடினாலும் இந்த பாடசாலைக்காக எதுவும் கேட்காமல் விடுவதில்லை. உங்கள் முதலாவது பணி எங்கள் பாடசாலையில் ஆரம்பிக்க வேண்டும். எங்கள் பாடசாலையில் கற்பதற்காக வசதி அற்றிருக்கின்ற மாணவர்களை முதலில் கற்பதற்கு நீங்கள் தயார்படுத்துவதற்கு உங்களான கட்டாயம் உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறி உங்களுக்காக பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்விலே உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் ஏபி நஸ்மியா சனூஸ் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே இப்படியான பல விடயங்களை ஞாபகமூட்டி சென்றிருக்கின்றார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். நிகழ்வில் அடுத்து உரை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். சாய்ந்தமருது பிரதேச செயலக திட்ட முகாமையாளர் எஸ் ரிஃபாயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உமன்ஸ் ஹோப் ஸ்ரீலங்கா அமைப்பின் அங்குரார்ப்பண விழாவுக்காக வருகை தந்திருக்கும் மாளிகைக்காடு சாய்ந்தமருது ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவரும் சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை அதிகாரியுமான சனூஸ் காரியப்பர் அவர்களே, மற்றும் அதேபோல் மாளிகைக்காடு சாய்ந்தமருது ஜும்மா பெரிய பள்ளிவாசல் செயலாளரும் பொறியியலாளருமான முனாஸ் அவர்களே, மற்றும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கும் மஹ்மூத் மகளிர் கல்லூரி அதிபர் நஸ்மியா டீச்சர் அவர்களே, மற்றும் மல்ஹர் சம்ஸ் வித்தியாலய அதிபர் ரிஃப்கா அவர்களே, சட்டத்தரணிகள் சங்க தலைவி ஆரிகா காரியப்பர் அவர்களே, மற்றும் பல வருட காலமாக ஆசிரியராக கடமையாற்றி சென்று ஓய்வு பெற்றிருக்கும் நிஸ்ரீனா டீச்சர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளர்களே, மீடியா போர தலைவர் அவர்களே, உமன்ஸ் ஹோப் தலைவி ரெகாசா சர்ஃபின் அவர்களே, செயலாளரே, பொருளாளர் அவர்களே, அனைவரையும் விழித்தவனாக எனது இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிறுவனம் பற்றி நான் பேசுவதற்கு முதல் இதனை ஆரம்பித்திருக்கும் ரெகாசா சர்ஃபின் அவர்களை பற்றி நான் சிறிது சொல்ல வேண்டும். அவரை பற்றி எனக்கு இதுவரை காலமும் தெரியாது. ஆனால் எங்களது பிரதேச செயலகத்தில் அவ அபிவிருத்தி உத்தியோகத்தராக இணைந்து கொண்டதன் பிற்பாடுதான் எனக்கு அவரோடு பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையில் அவர் மிகவும் மிருதுவானவர், இனிமையாக பழகக்கூடியவர். அந்த எவருடனும் இனிமையாக சிரித்து பேசி பழகக்கூடியவர். ஆனால் நான் சந்தித்த ஆக்கல்ல உண்மையிலேயே தர்மத்திலே மிகவும் சிறந்த ஒரு பெண்மணியாகத்தான் நான் கருதுகிறேன்.
உண்மையிலே எங்கள்கிட்ட நாடி வாராக்களுக்கு நிறைய அவர் செலவு செய்திருக்கிறார். அவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகளை அவர் ஏற்பாடு செய்திருந்தாலும் அவரை சொந்த செலவு செய்து அதில் எதுவித குறையும் வராமல் நல்ல முறையிலே செய்து முடிப்பார். அவர் மிகவும் இனிமையாக பழகக்கூடியவர். அதே நேரம் எனக்கும் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். இந்த இடத்துல நான் அதையும் கூற வேண்டும். அவர் அந்த கஷ்டப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர். நான் அதை தான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு இந்த தர்மம் செய்யக்கூடிய குணம் இருக்கும்போது நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், பொருளாதார ரீதியிலும் சந்தோஷமாக இருப்பீர்கள். உண்மையில் நான் அவ போல செலவு செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை நான் காணல. எல்லா இடத்துலையும் நான் அவளோட பயணித்திருக்கிறேன். அவர் மிகவும் அந்த கஷ்டப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது குறை நிறை வரக்கூடிய இடங்களில் அவர் மிகவும் நல்ல முறையில் அதை செலவு செய்து அந்த குறைகள் வராமல் பார்த்து கொள்வார். இன்னும் ஒன்று, அவர் இன்று நல்ல விதமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் அவரோட குடும்ப பின்னணி. உண்மையில் அவருக்கு கிடைத்த தாய் உண்மையிலே வரவேற்கக்கூடியது. எங்களுக்கெல்லாம் நாங்கள் உத்தியோகம் பார்க்குறோம், வீட்டை போனால் நாங்கள் தான் டீயை ஊற்றி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் டீயை ஊற்றி குடிக்கணும். ஆனால் அவளை பொறுத்தளவில் அவள் வீட்டை போனால் அவருக்கு எந்த விதமான ட்ரெஸ்ஸும் இல்லை. டீ ஊற்றி கொடுப்பதற்கு, அவருடைய கணவருக்கும் அவருக்கும் சமைத்து கொடுப்பதற்கு, அவருடைய பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் அவருடைய தாயும் அவருடைய தந்தையும் அவருக்கு பெருதுணையாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய கணவரும் கூட அவருடைய விடயத்தில் மிகவும் அக்கறை உடையவராக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் இன்று ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றார். உண்மையில் அவர் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் அதை பொறுக்கக்கூடிய கணவர் அவருக்கு கிடைத்திருப்பது மிகவும் பாக்கியம். அவர்களுடைய வாழ்க்கை என்றும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பிரார்த்தித்துக் கொள்வதோடு, அவர் உண்மையிலேயே வளமையாகவே தனிப்பட்ட முறையிலேயே செலவு செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறதால அவர் அதைவிட இவ்வாறான ஒரு நிறுவனத்தை அமைத்து அதனூடாக தன்னுடைய பணிகளை செய்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிறுவனம் மிக நீண்ட நிறுவனம். அதாவது எங்களுடைய பிரதேச செயலகத்தில் நாங்கள் கடமையாற்றுகின்ற பொறுப்பு கூட எங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு, அதாவது பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய அந்த பிரதேச செயலகத்தில் நாங்கள் கடமையாற்றுகின்ற இடம் வந்து அந்த அப்படியான குடும்பங்களுக்கு, விதவைகளுக்கு, பாடசாலை செல்லாத மாணவர்களுக்கு, அப்படியானவர்களை தேடி தேடி வீடுகள் அமைத்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு அவர்களை தேடி நாங்கள் உதவி செய்வது எங்களுடைய கடமையில் ஒன்று. அதற்கு மேலதிகமாக இதையும் இவர்கள் தேர்ந்தெடுப்பதன் ஊடாக இதற்கும் நிறைய பணிகளை செய்து மென்மேலும் அவர்களுடைய இந்த அமைப்பு நல்ல முறையில் சிறந்த முறையில் இயங்க வேண்டும் என கேட்டு முடிக்கின்றேன். அஸ்ஸலாம். உரையாற்றி நிகழ்விலே விடைபெற்றிருக்கின்ற சாய்ந்தமருது பிரதேச செயலக திட்ட முகாமையாளர் எஸ் ரிஃபாயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். உமன்ஸ் ஸ்கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய அங்குரார்ப்பண நிகழ்விலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நிகழ்வில் அடுத்து உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உமன்ஸ் ஸ்கோப் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய தலைவி, அவருடைய அன்பு தாயார், ஓய்வு பெற்ற ஆசிரியை மௌலவியா MSS நஸ்ரீனா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உரை வழங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி தாபிஈன சபீலல் உலா அம்மா பாத். இங்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எனது மகளான ரிகாசா ஷர்பின் அவர்களே மற்றும் செயலாளர், பொருளாளர்
மற்றும் பள்ளிவாசல் தலைவர், செயலாளர் மற்றும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அதிபர்கள் மற்றும் ஆரிகா காரியப்பர் சட்டத்தரணி அவர்களே, ரிஃபாயா அவர்களே மற்றும் இங்கு சமூகம் அளித்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இது மிகவும் ஒரு புனிதமான ஒரு தொழில். அதாவது தொழில் என்று சொல்ல முடியாது, இது தொழில் அல்ல, இது ஒரு சேவை, ஒரு சமூக சேவை. இந்த சமூக சேவையை செய்வதற்கு மிக மிக உதவிகள் தேவைப்படுகின்றது. அதாவது பணப்பலம் மட்டுமல்ல, மற்றது ஆட்பலங்கள் கூடையாக தேவைப்படுகின்ற ஒரு நிறுவனத்தை எனது மகள் தெரிந்தெடுத்து அதை செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். ஏனெனில் அவருக்கு இந்த விருப்பம் என்னவென்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் வீட்டில் கழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது யாராவது இருக்கிறார்களா நம்ம உதவி செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் உடனடியாக சொல்லுவான், இந்த ஆளுக்கு நம்ம உதவி செய்யலாம், இவங்களுக்கு பிள்ளைகள் கஷ்டமாக இருக்குது, மற்றது அவருக்கு கணவன் இல்லை, அவருக்கு பிள்ளைகள் மிகவும் இந்த வயசான பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யலாமா என்று சொல்லி அடிக்கடி சொல்வாள். நான் அடிக்கடி கேட்டுக்கொள்கிறேன், யாருக்கு நம்ம செய்யலாம் என்று கேட்டால் அவள் செய்வாள். அதே போல் எனக்கிட்டையும் சொல்வா என்னென்னா, சும்மா ஆக்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறதில்ல, வேலை இல்லைம்மா, நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் இப்படியான ஆக்களை நான் இனம் கண்டிருக்கிறேன். அந்த இனங்கண்ட பிள்ளைகள், இனங்கண்ட குடும்பத்தினர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நம்ம கொடுப்போம் என்று சொல்லி என்னை விட அதிகமாக கை நீளும் அவக்கு. அவள் என்ன செய்வான்னு சொன்னால், ஒருத்தருக்கு தெரியாமல் கொடுத்து கொண்டே வருவாள். அதற்கு அவளுடைய கணவரான எனது மருமகனும் நல்ல உதவி செய்வார்கள். அதால் நான் மிகவும் இந்த சந்தோஷம் அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் சில கணவன்மார் விட மாட்டார்கள், தேவையில்லாத வேலை இதுன்னு சொல்வார்கள், இல்லாட்டி அந்த புள்ள சொல்லும் தேவையில்லாத வேலை இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லாமல் நான் சொல்கிற நேரத்தில் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன், இன்னார் எல்லாம் இருக்குமா நம்ம கொடுப்போம்னு சொல்லுவா. ஒவ்வொரு நோன்புகளுக்கெல்லாம் லிஸ்ட் ஒன்று போடுவா, இன்னாருக்கு நம்ம கொடுப்போம், இன்னாருக்கு செய்வோம்னு சொல்லி. அதே போல் அவருக்கு நல்ல இந்த ஊக்கம் உள்ள ஒரு பிள்ளை, நல்ல ஊக்கம். ஆனால் வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் களவு, வீட்டு வேலை செய்ய மாட்டா. ஆனால் மற்ற இப்படியான வேலைகளை எல்லாம் செய்கிறதுல மிகவும் மும்முரமாக வேலைகளை செய்வாள். அப்போ எனக்கும் சந்தோஷம் என்னன்னு சொன்னால், ஏதாவது அவ இதுக்கு செய்கிறாவே என்று சொல்லி அப்போ நான் சந்தோஷம் பண்ணுறேன். அதே நேரத்தில் இப்போ சனுஷ் டாக்டர் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் அதிகமாக வேலை செய்வார்கள், பெண்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் திறமையானவர்கள் என்று. அதே நேரத்தில் ஒரு கவிதையும் வாசித்து காட்டினார்கள், அதையும் நான் ரசித்து கொண்டு தான் இருந்தேன். நல்ல ஒரு கவிதை தான் அது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெண்களை பற்றி கூறியிருக்கின்றார்கள் என்னவென்றால், அல் உம்மு மദ്രസா, அதாவது முதலாவது இந்த ஒரு தாய், அதனுடைய தாயுடைய ஒரு மദ്രസா என்றால், ஒரு பாடசாலை என்றால் அந்த தாய் தான். அந்த தாய் மூலமாகத்தான் என்ன செய்யப்படுகின்றது என்றால் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றது. இன்றைக்கு பிள்ளையை பெற்றால் போதும், பிள்ளை வளர்ந்தால் போதும் என்று எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்மு மദ്രസா, முதலாவது பாடசாலை தாய்தான், தாயின் மடிதான், தாயின் வார்த்தைகள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இன்னும் மேன்மைப்படுத்தினார்கள் என்னவென்றால், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சுவர்க்கம் எங்கே இருக்கின்றது என்றால் உங்களுடைய தாயின் பாதத்தடியில். அந்த தாயின் பாதத்தடியில் என்று ஏன் சொல்கின்றார்கள் என்றால், அந்த தாய் ஒரு பிள்ளையை பெறுவதற்காக படும் கஷ்டம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அனிஷ்குர்லி வலி வாலிதைய ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன். உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ நன்றி செலுத்துவீராக. அந்த தாய் உன்னை ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன்,
உன்னை கஷ்டத்துக்கு மத்தியில கஷ்டப்பட்டு உன்னை சுமந்தாள். உனக்கு 2 வருடங்களாக அந்த தாயுடைய இரத்தம் அந்த பாலாக உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் நீ நன்றி செலுத்துவீராக என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அதே நேரத்தில் இன்னும் மேலும் கூறுகின்றான், உஃபில்லகுமா வலா தன்ஹர்ஹுமா. அந்த தாய் தந்தை ஏதாவது சொன்னால் ஒரு சி என்று கூட சொல்லாதே. அவர்களுக்கு நீ என்ன பணிவிடை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அந்த பணிவிடையை செய்வீராக. இவைகள் எல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் எதையும் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் மறுமைக்கு அடுத்தது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு செய்கின்ற நேரத்திலே தான் நாங்கள் அதனை அந்த பொருட்படுத்தி கவலை அடைகின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் வாழ்கின்ற நேரத்திலே மற்றவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக நாங்கள் வாழ வேண்டும். நான் சும்மா இருக்கிற நேரம், எனது பிள்ளைகள் வார நேரம் எல்லாம் நான் பிள்ளைகளுக்கு அடிக்கடி புத்திமதிகளை சொல்வேன், அடிக்கடி ஹதீஸ்களை அவங்கள்ட்ட சொல்வேன். ஏன்னு சொன்னா நாங்கள் பெற்றால் மட்டும் போதாது, அந்த பிள்ளைகளாக வளர வேண்டும், பிள்ளைகள் சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் எல்லா பிள்ளைகளுக்கும் அடிக்கடி புத்தி சொல்வேன். எனது மகளும் எனக்கிட்ட அடிக்கடி புத்தி இழக்கப்பா, அதே போல அவவும் செய்வா. எனக்கு உள்ளதும் ஒரே ஒரு பிள்ளை தான். அவக்கு நல்ல ஒரு கணவர் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேடினோம். தேடி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு செல்வமாக நல்ல ஒரு பரக்கத்தாக எனக்கு ஒரு நல்ல ஒரு மருமகன் அல்லாஹ் தஆலா தந்தான். நாங்கள் அடிக்கடி அவர்களுக்காக துவா கேட்டுக்கொள்றேன். நானும் எனது கணவரும் துவா செய்வோம். அல்லாஹ் இன்னும் நீடூழி காலம் அவர்களை வாழ வைத்து அவர்களுடைய உடல் நலத்தை நல்லா சீராக்கி வைத்து அவர்களை நீடூழி காலம் என்ற பிள்ளைகளையும் வாழ வைக்கணும். அதே போல என்ற மருமக்கள் என்ற மருமான் எல்லாரையும் நல்லா வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி நான் ஒவ்வொரு இதிலையும் துவா கேட்பேன். அப்ப அவகிட்டையும் சொல்ற, நீ கணவனுக்கு அடிபணிந்துதான் நடக்கணும். அதே போல எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வா. சில நேரம் கோபம் வந்தாலும் அதையும் சகித்து கொள்ளக்கூடிய ஆள் அவ. மற்றது எப்படியானவன் சொன்னா அவகிட்ட இருக்கிறதுல எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆள். அதான் எனக்கு மிகவும் சந்தோஷம். யார் யாருக்கு கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பா. அதே நேரத்தில் இந்த வேலையும் அவ செய்து தொடங்கி இருக்கிறா. ஆனா நான் என்ன செய்றீங்க என்று அவகிட்ட கேட்கல. ஏனென்னா கேட்டான்னு ஒரு சின்ன ஒரு வேலைமா இருங்க, நான் மேலே போய் வாரேன்னு சொல்லி போட்டு மேலே போனா வர மாட்டான். என்னன்னு சொன்னா அந்த வேலை இந்த வேலை இல்லைன்னு சொல்லியே இருப்பா. அப்ப அப்படியான ஒரு பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் தந்த பிள்ளைகள், எனக்கு தந்த மருமக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்த எனக்கு அருட்கொடைகள். அதே போல இந்த சேவையை செய்யறதுக்கு அவருடைய கணவன் விரும்பாவிட்டால் அவர் செய்ய முடியாது. ஆகவே எல்லாவற்றுக்கும் எனக்கு மருமகன் அவர்கள் நல்லா எல்லாமே உதவி செய்வாங்க. அதனால எனக்கு அல்லாஹ் தஆலா அது தந்த ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்வேன். நான் எந்த நேரமும் நான் துஆ கேட்பேன். அதே போல எனது கணவரும் என்னோட மருமகனுக்காக என் பிள்ளைகளுக்காக அடிக்கடி துவா செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றி வைக்கணும். அப்ப இந்த வேலை, இந்த நான் தொடங்கி இருக்கிற வேலை, இந்த தொடங்கி இருக்கிற சேவையை அல்லாஹ் தஆலா நீண்ட காலமாக செய்யக்கூடியதாகவும் உண்மையான பிரயோசனம் அடையக்கூடியவர்களுக்கு அந்த இந்த பிரயோசனம் சென்றடைய கூடியதாகவும் அவர் செய்யணும் என்று சொல்லி நான் துவா கேட்டுக்கொள்றேன். அதே போல இந்த எல்லாரும் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணினீங்க. அதை கேட்டு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. சனஸ் டாக்டர் அவர்கள் மிகவும் இந்த பெண்களை பற்றி சொன்னார்கள். அப்ப பெண்களை பற்றி சொல்றதுல மிகவும் சந்தோஷம்தான் எங்களுக்கு. என்னென்ன நானும் பொம்பளை தானே, அப்ப எங்களை பற்றி சொல்லல எங்களுக்கு தானே சந்தோஷம். இன்னும் இங்கே இருக்கின்றவர்களை பார்க்கிற நேரத்தில் எல்லாம் உயர் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். மஹமூத் லேடிஸ் காலேஜில் படித்த பிள்ளைகள் இப்போ 2 பேர் பிரின்சிபலாக இருக்கிறார்கள், டிஓவாக இருக்கிறார்கள், திட்டமிடல் அதிகாரியாக இருக்கின்றார்கள், லோயராக இருக்கின்றார்கள். மற்றது இங்கே பார்க்குற நேரத்தில் பொருளாளராக, செயலாளராக இவ்வாறெல்லாம் இருக்கின்றார்கள், இவ்வாறெல்லாம் காணப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய உற்சாகம், அந்த உற்சாகம் இல்லை என்றால் அவர்கள் இவ்வாறெல்லாம் வரமாட்டார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா இவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்ய வேண்டும். அதே போல இதை நடத்துவதற்கு உதவி செய்தார்களே
உதவி செய்த அனைவருக்கும் உதவி செய்து அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை விஸ்தீரணமாக்கி அவர்களுடைய உடல்நிலையை நீடோழி காலம் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிறப்பானதொரு அறிவுரையோடு தனது மகளுக்கான துஆவினையும் தந்து விடைபெற்றிருக்கின்ற விமென்ஸ் ஸ்கோப் ஸ்ரீலங்கா தொண்டார்வ நிறுவனத்துடைய தலைவி AF ரிகாசா சர்ஃபின் அவருடைய அன்பு தாயார் ஓய்வு பெற்ற ஆசிரியை மௌலவியா MSS நிஸ்ரீனா ஆசிரியை அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். இந்த அமைப்பினை ஆரம்பிப்பதற்கு முதலிலிருந்தே தனது சமூக சேவையினை செய்து வருகின்ற இந்த நிறுவனத்துடைய தலைவி AF ரிகாசா சர்ஃபின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்தமருது மலஹர சம்ஸ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் AC ரிஃப்கா அன்சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எனது மாணவி ரிகாசா ஷர்பின் அவர்களே மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களே, இங்கு அதிதிகளாக வருகை தந்திருக்கும் டாக்டர் சானூஸ் அவர்களே, முனாஸ் என்ஜினியர் அவர்களே மற்றும் ரியாதி மஜீத் அவர்களே, ஆரிகா காரியப்ப லாயர் அவர்களே மற்றும் பிரின்சிபல் நஸ்மியா சானூஸ் அவர்களே, மிஸ்ரீனா டீச்சர் அவர்களே மற்றும் எனது நண்பி ரிஃபாய் அவர்களே மற்றும் ஏனைய அங்கத்தவர்களே, முக்கியமாக ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் இறைவன் சாந்தியும் சமாதானத்தையும் வழங்குவானாக. எல்லோரும் எல்லாவற்றையும் விலாவாரியாக கதைத்து விட்டு சென்று விட்டார்கள். இறுதியில் கதைப்பதற்கு ஒன்றுமில்லை. எது எவ்வாறு இருப்பினும் உண்மையில் விமென்ஸ் ஸ்கோப் ஸ்ரீலங்கா என்ற இந்த வாலண்டரி நிறுவனம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அதிலும் எனது மாணவி இதை ஆரம்பித்திருப்பது இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம். ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு ஆண் துணையாக இருப்பார், அதே போல் ஒரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் துணையாக இருப்பார் என்பது போல இங்கே அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய கணவர் துணையாக இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். இரண்டு கைகளும் சேர்ந்தால்தான் அங்கே சத்தம் வரும். ஒரு கை மாத்திரம் சேரும்போது அங்கே சத்தம் வராது. இந்த வெற்றிக்கு அவர்கள் இருவருடைய அந்த ஒத்துழைப்பும் மிக முக்கியம். அதற்கு மேலதிகமாக அவருடைய தாய் மிகவும் ஊக்கமான ஒரு பெண், எங்களது சக ஆசிரியராக இருந்து பணியாற்றியவர், மிகவும் சிறப்பான ஒரு நடவடிக்கை உள்ளவர். மிக நீண்ட நாட்களுக்கு பின் அவர்களுடைய உரையை இங்கு நான் கேட்டிருந்தேன். சந்தோஷம். அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அவர்களுடைய மருமகனை இன்றைய தினத்தில் மருமகனுக்கு நன்றி கூறுவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இங்கே இருக்கும் முக்கியமான ஆளுமைகள் இந்த தலைப்பு சேரிட்டி ஃபார் ஹியூமனிட்டி, இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமானவர்கள். இந்த சேரிட்டி இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு இங்கிருப்பவர்கள் மிகவும் பொருத்தமானவர்கள். நான் முக்கியமாக கூறுவதென்றால் டாக்டர் சானூஸ் காரியப்பர் அவர்களை கூறலாம். அவர் சேரிட்டியில் மிகவும் சிறந்து விளங்குபவர்.
எங்களுக்கு நேரடியாக உதவி செய்து கொண்டிருப்பவர். இந்த விடயத்தை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார், மிக இரகசியமாகத்தான் சில உதவிகளை செய்வார். அதிலும் இந்த இடத்தில் சொல்வதென்றால் நஸ்மியா இருக்கின்றார், நஸ்மியா இருக்கும்போது சொல்ல முடியாது. எனவே அந்த வகையில் அவர் ஒரு பொருத்தமானவர். நிறைய உதவிகளை எங்களுடைய சமூகத்துக்கு செய்து கொண்டிருப்பவர். அதேபோல் முனாஸ் என்ஜினியர் அவர்களும் அப்படித்தான், அவர்களுடைய மனைவி. இவ்வாறு நாங்கள் இந்த விடயத்தை இந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும். நல்ல சந்தோஷமான விடயம். பெண்களுக்கான ஒரு புனருத்தாரண நடவடிக்கைகள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் செய்யலாம். ஏற்கனவே கதைத்தவர்கள் எமது சமூகத்தில் பெண்கள் நிலை, அதாவது பெண்கள் தான் இப்போது கூடுதலாக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆண்களை விட. அதனால் சில பொறுப்புகளில் பெண்கள் அமர்ந்திருந்தாலும் அதிகமானவர்கள் முன்னுக்கு வருவது மிக குறைவு. அவர்களின் குடும்ப சூழ்நிலை அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எல்லோருக்கும் எல்லா சப்போர்ட்டும் அமைவதில்லை. அவர்களின் வீட்டிலிருந்து இந்த ஒத்துழைப்புகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய முன்னேற்றத்துக்கு எங்களுடைய கணவன்மார் காரணம். அவர்கள் சிறந்த ஒத்துழைப்பு வழங்குவதால் நாங்கள் இந்த நிலையில் இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். தற்போதைய காலத்தில் இவ்வாறு இருக்க ஆண் பிள்ளைகள், ஆண் மாணவர்கள் கற்றலில் மிக குறைவாக இருக்கின்றார்கள். நாங்கள் அதனை சாதாரண விடயமாக நாங்கள் விட்டுவிடக்கூடாது. கட்டாயம் ஆண் மாணவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். பெண்கள் என்று பெண்களுக்கு மாத்திரம் நாங்கள் உதவி செய்யக்கூடாது. ஆண் இல்லாவிட்டால் பெண்கள் இல்லை. உண்மையில் ஆண்களை நாங்கள் முன்னுரிமைப்படுத்த வேண்டும். ஆண்கள் கட்டாயம், அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள். அவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த நிலையில் எதிர்கால இந்த இவ்வாறான ஒரு நிலைமை தோன்றுமா இருந்தால், ஏற்கனவே இருக்கும் ஹவுஸ் வைஃப் என்ற விடயம் ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்று ஒரு நிலை எதிர்காலத்தில் மாறிவரும். ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்ற பெயர் எதிர்காலத்தில் நிலவும் நிச்சயமாக. எனவே நாங்கள் அத்தனை பேரும் இந்த விடயத்திற்காக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பாடசாலையிலும் இருக்கும் ஆண் மாணவர்களை நான் அவதானிக்கும் போது இந்த நிலை இருக்கின்றது. பெண் மாணவர்கள் நிறைய படிப்பார்கள், படிப்பதற்கு ஆர்வம் இருக்கின்றது. ஆண் மாணவர்கள் அப்படி இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் கதைத்தார்கள், நிறைய படிக்க தேவையில்லை மேடம், எங்களுக்கு முபாரக் சிறி தானே, அப்படி ஒரு கதையும் வந்தது. உண்மையில் கவலைக்கிடமான விஷயம். இப்படியான கடைகளில் நிற்பதற்கு ஏதாவது எப்படியோ காசு உழைத்தால் போதும் என்ற ஒரு நிலை அவர்களிடம் காணப்படுகின்றது. இந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். இப்படி தொடர்ந்து இருந்தால் சிறைச்சாலைக்கு செல்லும் அந்த படையணி கூடுதலாக அதிகரித்து கொண்டு செல்லும் எதிர்காலத்தில். எனவே இந்த நிலையை மாற்றி நாங்கள் இருவரும் நன்றாக படிக்க வேண்டும், ஒரு நிலையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இந்த சேரிட்டி ஃபார் ஹியூமனிட்டி என்ற விடயம் இந்த சதக்காவில் இருந்து உருவாகின்றது. இந்த சதக்கா நாங்கள் பொருட்களில் மாத்திரம் இல்லாமல் சேவைகளையும் நாங்கள் இதில் சேர்க்க வேண்டும். சேவைகளாகவும் எங்களுடைய சமூகத்திற்கு வழங்கலாம். உதாரணமாக கல்வி, பல்கலைக்கழகங்களுக்கு சென்ற மாணவர்கள் அவர்களுடைய ஓய்வு காலங்களில் அல்லது லீவு காலங்களில் பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். அது ஒரு சேவையான சதக்கா. இவ்வாறு அதே மாதிரி வைத்தியத்துறையிலும் நிறைய சேவைகள் இருக்கின்றன. இவ்வாறு நாங்கள் அதையும் செய்யலாம். அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய டாக்டர் சானுஸ் அவர்களை பொறுத்தவரை. எனவே இந்த விடயத்தில் நாங்களும் கூடுதலான ஒத்துழைப்பை உங்களுக்கு வழங்குவோம்.
நான் ஏற்கனவே எங்களுடைய ஷர்மின் அவர்களிடம் கூறியிருந்தேன். எமது ஊரில் ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, பிரதேசங்களுக்கு பிரதேசம் சேரிட்டி சென்டர் ஒன்றை நாங்கள் உருவாக்கணும். அதாவது சேரிட்டி சென்டர் எப்படி என்றால், இது ஒரு ஆலோசனை. ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வருடமும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் உடைகள், ஏனைய பாடசாலை உபகரணங்கள், இப்படி நாங்கள் வசதி கூடியவர்கள் என்ன செய்வாங்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் பாவித்து விட்டு அது வீட்டில் இருக்கும். நிறைய இப்படி பொருட்கள் சேருவது அதிகம். இப்படியான மீண்டும் பாவனைக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வது, அதுக்கு ஒரு வாடகை, ஒரு இடம் எடுப்பது, பொருத்தமான ஒருவரை நியமிப்பது, அந்த இடத்தில் நாங்கள் அந்த பொருட்களை கொண்டு சென்று அதை சேமித்து வைத்து அதை நாங்கள் அடுத்த ஆக்களுக்கு கொடுக்குற நேரம் அதுக்கு தேவையான ஆக்கள் இருப்பாங்க, அப்படியான ஆக்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி அல்லது ஏதோ ஒன்று செய்து அதை பேக் பண்ணி புதிதாக கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அதை இப்படியான சில செயற்பாடுகளை நம்மளோட இந்த சேரிட்டி இந்த நிறுவனத்தினூடாக நாங்கள் செய்யலாம். இது ஒரு ஆலோசனை, இதை நாங்கள் செய்யலாம். அந்த விடயத்தை நீங்கள் இப்படியான சில ஆலோசனைகள் இருக்கு. நாங்கள் ஒவ்வொன்றாகத்தான் இந்த விடயங்களை அடுத்தடுத்த கட்டங்களாக செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். எதிர்காலத்தில் மீண்டும் மீண்டும் மிக பெரிதாக வியாபிக்க வேண்டும் எங்களுடைய இந்த சேவை. சிறந்த தலைவி, செயலாளர், பொருளாளர் ஆகியோர் இருக்கின்றார்கள், அதுக்கு துணையாக ஏனையோர் இருக்கின்றார்கள். இன்னும் நாங்கள் ஆட்களை சேர்க்கலாம், ஆட்பலங்களை இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள், வெளியிலிருந்து அவர்களை உள்வாங்கலாம், சேர்த்து இன்னும் வியாபிக்கலாம் இந்த விடயத்தை என்று கூறிக்கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நேரங்கள் மிக பெருமதியானவை. அந்த நேரங்களை நாங்கள் இந்த நிகழ்வுக்காக ஒதுக்கி இந்த விடயத்துக்காக நாங்கள் செலவழித்திருக்கின்றோம். சந்தோஷமான விஷயம். இந்த விடயம் யாருடைய உள்ளத்தில் உதித்தது என்று தெரியவில்லை. உண்மையில் ஷர்பினுடைய உள்ளத்தில் உதித்ததா, அல்லது மோனாஸ் இன்ஜினியருடைய உள்ளத்தில் உதித்ததா, அல்லது நஸ்ரீனா டீச்சருடைய உள்ளத்தில் உதித்ததா என்று தெரியவில்லை. எது எப்படியோ இந்த விடயம் உண்மையில் நல்ல ஒரு விடயம். எனவே அவர்களுக்கு இந்த சேவையை, அனைவருடைய சேவைகளையும் எல்லாமல் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முறைத்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் உங்கள் மத்தியிலே உரை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற சாய்ந்தமருது மல்ஹர் சம்ஸ் மகா வித்தியாலயத்துடைய அதிபர் ஏசி ரிஃபா அன்சார் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய அங்குரார்ப்பண நிகழ்விலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பலரும் இணைந்து, அதிதிகள் இணைந்து பல விடயங்களை இங்கே பேசியிருந்தார்கள். எல்லா விடயங்களையும் இவர்கள் உள்வாங்கி இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை இயக்குவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு, பிரார்த்தனையோடு நிகழ்வில் அடுத்து நன்றி உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய செயலாளர் SM முஃபீதா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நன்றி உரை வழங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா எனும் தொண்டு நிறுவனத்தை இன்று அங்குராப்பணம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அங்குராப்பண நிகழ்வுக்கு எங்களால் அழைக்கப்பட்ட அதிதிகளான சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தலைவரும், சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரியுமான டாக்டர் சனுஷ் காரியப்பர் அவர்களுக்கும், கல்முனை சட்டத்தரணி சங்கத்தின் தலைவி சட்டத்தரணி ஆரிகா ஷாரிக் காரியப்பர் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தின்
கல்முனை மஹ்மூத் மகளிர் கல்லூரியின் அதிபர் ஏபி நஸ்மியா சனூஸ் சாய்ந்தம் அவர்களுக்கும் மற்றும் சாய்ந்தமருது மல்ஹர் சம்ஸ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் ஏசி ரிஃப்கா அன்சார் ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் சிலோன் மீடியா போரத்தின் தலைவர் கலாநிதி ரியாத்தே மஜீத் அவர்களுக்கும் மற்றும் சாய்ந்தமருது பிரதேச செயலக திட்ட முகாமையாளர் எஸ் ரிஃபாயா அவர்களுக்கும் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் அங்கத்தவர்கள் அனைவரையும் வரவேற்று மற்றது எங்களது தலைவியான இந்த உமன்ஸ் தலைவி விகாசா சர்ஃபின் அவர்களின் அன்பு கணவரான முனாசர் அவர்களுக்கும் எமது முன்னாள் எனது கல்வியில் நாம் பயணித்த நிஸ்ரினா ஆசிரியை ஓய்வு பெற்ற நிஸ்ரினா மௌலவியா நிஸ்ரினா ஆசிரியை அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து இந்த நிகழ்வை இனிதே செலவாத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். நன்றி உரையினை வழங்கிய விமென்ஸ் கோப் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய செயலாளர் எஸ்.எம். முஃபீதா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து எமது அதிதிகளுக்கான கௌரவம் இங்கே வழங்கப்பட இருக்கிறது, அன்பளிப்பு வழங்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வோடு நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளப் போகின்றோம். உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்விலேயே நாங்கள் இணைந்திருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த நிறுவனத்துடைய ஸ்தாபகர் இதனுடைய தலைவியாக இருக்கின்ற ஏஎஃப் ரிகாசா சர்ஃபின் அவர்களை அன்போடு மேடைக்கு முன் வருமாறு அழைக்கின்றோம். அதனுடைய செயலாளர் எஸ்.எம். முஃபீதா அவர்கள், பொருளாளர் ஏஎல்எஃப் ரீஸ்மா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த அமைப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய அங்கத்தவர்களையும் முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து உறுப்பினர்களையும் இங்கே மேடைக்கு முன்வருமாறு அழைக்கின்றோம். உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்விலே அன்பளிப்பினை கௌரவத்தினை பெறுவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்விலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறந்த ஒரு உரையினை தந்த எமது அன்புக்கு மதிப்புக்கும் உரிய சாய்ந்தமருது மாளிகை காடு ஜும்மா பெரிய வழிவாசனுடைய தலைவர், சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் சனூஸ் காரியபரிசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த அன்பளிப்பினை பெற்றுக்கொள்வதற்கு. அந்த அன்பளிப்பினை ஏற்றுக்கொண்ட எமது டாக்டர் சனூஸ் காரியபரிசர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள். அதனை தொடர்ந்து அன்பளிப்பினை பெற்றுக்கொள்வதற்கு எமது உமன்ஸ் கோப் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய தலைவி ஏஎஃப் ரிகாசா சர்ஃபின் அவர்களுடைய அன்பு கணவர், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய பதில் பிரதி மாகாண பணிப்பாளர் எம் முனாசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அதனை ஏற்றுக்கொண்ட எமது பொறியியலாளர் எம் முனாசர் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து கல்முனை சட்டத்தரணி சங்கத்தினுடைய தலைவி சட்டத்தரணி ஆரிகா சாரிகாரியப்பர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கான கௌரவம். தொடர்ந்தும் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் ஏபி நஸ்மியா சனூஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து சாய்ந்தமருது மல்ஹரு சம்ஸ் மகா வித்யாலயத்துடைய அதிபர் ஏசி ரிஃப்கா அன்சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்தமருது பிரதேச செயலக திட்ட முகாமையாளர் எஸ் ரிஃபாயா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். இந்த நிறுவனத்தினை ஆரம்பித்து இதனை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்துடைய தலைவி அவருடைய அன்பு தாயார் ஓய்வு பெற்ற ஆசிரியை மௌலவியா MSS நிஸ்ரீனா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்தும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஸ்லோன் மீடியா போராட்டத்துடைய தலைவர் கலாநிதி ரியாதே மஜீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அன்பளிப்பினை பெறுவதற்கு எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் எம்பை அமீர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஃபாரூக் சிஹான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினை துல்லியமாக ஒளிப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அஹ்னாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்தும் தாருஸ் சஃபா தொலைக்காட்சியினுடைய உறுப்பினர் தாரிக் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிக் கொள்கின்ற அறிவிப்பாளர் பிரிம்சா அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. இந்த நிகழ்விலே இணைந்து இந்த அன்பளிப்பினை வழங்கிய இந்த நிறுவனத்துடைய தலைவி ஸ்தாபக தலைவி AF ரிகாசா சர்ஃபின் அவர்களுக்கும் அதனுடைய செயலாளர் SM முஃபீதா அவர்களுக்கும் பொருளாளர் ALF ரிஸ்மா அவர்களுக்கும் ஏனைய அங்கத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வினை முடித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்த எமது அதிதிகளுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்தமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வு இந்த நிறுவனம் சிறப்பாக இயங்கி இந்த எமது பிரதேச வாழ் பெண்களுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக இந்த உமன்ஸ் ஸ்கோப் ஸ்ரீலங்கா தன்னார்வ தொண்டு நிறுவனம் நிகழ வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு நாங்கள் இந்த நிகழ்வினை நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம். விடுகின்ற பொழுதுகள் அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான உறைவினை வேண்டிக் கொண்டு
சலபாத்தோடு இந்த நிகழ்வினை நிறைவு கொண்டு வருகின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.